அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்மளுக்கு இந்த பொங்கல் வரதுக்குள்ளே பொங்கல் வச்சுருவாங்க போல். சம்பவம் கொஞ்சம் நெஞ்செல்லாம் பரபரப்பு இல்லைங்க, அடுத்தடுத்த பரபரப்பெல்லாம் வேறு லெவலில் போயிடுச்சுங்க. ரஷ்யானுடைய கப்பல் ஒன்று, ஷேடோ ஃப்ளீட் ஒன்று அமெரிக்கானுக்கு வலுக்கட்டாயமாக கடத்திட்டு போயிட்டாங்க. அது ஒன்று தான் கடத்தினீங்களா அப்படின்னா இரண்டாவது கப்பலையும் கடத்திட்டு போயிட்டாங்க. ரஷ்யாவாவது எந்த நாடாவது யாராக இருந்தாலும் ஒன்று தான், அமெரிக்கானா அமெரிக்கா தான் அப்படின்னு படுபயங்கரமாக எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம், சரி எல்லா யுத்தத்துக்கும் இவங்க தயாராகிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? கிட்டத்தட்ட உலக யுத்தத்துக்கு அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த பரபரப்பு ஒரு பக்கம் அப்படியே கொஞ்சமாக அடங்குச்சு அப்படின்னா அங்கே சிரியாவுக்குள்ளார அதை விட பெருசு. ஆனால் அங்கே சவுதி யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அங்கே ஏமனுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு. ஈரான் 3 நகரங்களை இழந்து விட்டது. அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை போராட்டக்காரர்களோடு இணைஞ்சிட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. நிறைய நாடுகள் வெளியே வந்துடுங்க, ஈரானை விட்டு வெளியே வந்துடுங்கன்றாங்க. கடைசியாக ஒரே ஒரு எச்சரிக்கை தான், அயதுல்லா அலி காமேனி அவர்கள் மக்களை போட்டிங்க அப்படின்னா உங்களை எங்கள் தலைவன் போட்டுருவார் அப்படின்னு அமெரிக்காவிலிருந்து மிரட்டுறாங்க. யார்? ஈரானை. இவங்களும் வாங்க ஒத்தைக்கு ஒத்தன்றாங்க. அப்போ நான் சொல்லும் போதே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க பரபரப்பு ரொம்ப பெருசாக இருக்குல்ல. அதை விட உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்று சொல்கிறேங்க. சிரியாவில் நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவங்க எப்படி நம்ம கண்ணுலேருந்து மிஸ் ஆச்சுன்னு தெரியல. வாங்க அதையும் நம்ம பேசிடலாம். பரபரப்பாகவே போகலாமா? சரி வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தான் உலகத்தோட பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கோம்ல. பெரும்பாலும் இங்கே ஜனநாயகன் பராசக்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்கல, அதை பண்ணலன்னு சொல்லிட்டு பயங்கர இங்கே ஒரு உலகம் பெருசாக போயிட்டுருக்குல்ல. இந்த தமிழக செய்திகள்லாம் தாண்டி ரொம்ப பரபரப்பான செய்தி சொல்ல போகிறோம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்பு அங்கே சிரியாவில் இருக்கக்கூடிய ஜுலானி அரசாங்கம், அபு முகமது அல் ஜுலானி, அவர் கொஞ்சம் இஸ்ரேலினுடைய பேச்சை கேட்டு அப்படியே கோஆப்ரேட் பண்ணாருன்னா கொஞ்சம் ஏற்றுப்பாங்க, இல்லைனா போட்டாலும் போட்டுருவாங்க, கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோப்பா அப்படின்னு நம்ம பேசணும். ஞாபகம் இருக்குங்களா? எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் நான் அந்த வார்த்தையை பர்டிகுலராகவே சொன்னேன். போட்டுருவாங்கப்பா, நீங்கள் இஸ்ரேலுக்கு உடன்பட்டு அப்படியே நடந்தீங்கன்னா ஓகே ஆகும், இல்லைனா கொஞ்சம் டேஞ்சர் தானல்ல. டிசம்பர் 30 அப்புறம் 1ஆம் தேதியும் சொல்கிறாங்க. டிசம்பர் 30னா போன வருஷம் லாஸ்ட்டு சொல்கிறேன். இந்த வருஷம் தொடக்கத்தில் அந்த டெமாஸ்கஸ் பகுதியில் ஒரு சிரியானுடைய பிரசிடென்ட் அல் ஜுலானி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த புதிய ரூபாய் நோட்டுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போனாராம். ஒரு அசாசினேஷன் அட்டெம்ப்ட் அப்படின்றாங்க. அவர் கொஞ்சம் தப்பிச்சிட்டாரு, முன்கூட்டியே தடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் கொஞ்சம் மக்கள் தெரிஞ்சால் பதற்றம் வேறு மாதிரி சூழ்நிலை ஆகிடும், எதிராளிகளை சாதகமாக பயன்படுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கத்தில், அதாவது எல்லை பகுதியான துருக்கி கிட்ட போயிட்டு அங்கே மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே கொஞ்சம் சிகிச்சை எடுத்துக்கிட்டு மறுபடியும் இன்றைக்கி ரிட்டர்ன் வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை எப்படி நம்ம உறுதிப்படுத்தலாம்? இது எந்த தகவலும் சொல்லலையே, ஆனால் அரசல் புரசலாக பேசிக்கிறாங்களே அப்படின்னா, அந்த வெறி, அதாவது யார் இது பண்ணாங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ குர்தீஸ்னுடைய பேக்டு ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணுறாங்க. உடனே துருக்கி இவங்களும் சேர்ந்து, அதாவது எஸ்டிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸும் இந்த சிரியனுடைய ஆர்மி என்ன பண்ணுறாங்க, அந்த டெமாஸ்கஸ் பக்கத்தில் அலிப்போ இருக்குல்ல, அங்கே தான் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் கொஞ்சம் இருக்காங்க. அவங்க அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் 1000க்கு மேலே சிவிலியன்ஸ் எல்லாம் வெளியேற்றிட்டாங்க. வெளியேற்றிட்டு எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வர ஆரம்பித்ததுக்கப்புறம் கடுமையான தாக்குதல். சிரியானுடைய கமாண்டர் உட்காந்து பார்த்துட்ருக்கிறார் அந்த தாக்குதல் எல்லாமே. அப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, நேற்று தான் இஸ்ரேல் போயிட்டு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், அமெரிக்காவோட தலைமையில் பாரிஸில் பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்றாங்க. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைலாம் தாண்டி திடீர்னு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட இன மக்கள் மீது பெரிய தாக்கல் நகர்த்துறாங்க அப்படின்னா அந்த சம்பவம் உறுதியாக இருக்குமோ? அப்போ சிரியாவில் இன்னும் பெருசாக நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்ற ஒரு சம்பவத்தோட இப்போ உங்களுக்கு தோணும், எல்லா சம்பவத்தோடு இது ரொம்ப முக்கியமான ரொம்ப முக்கியமான சம்பவங்க. சரி, அதை விட மிக முக்கியமான சம்பவம் என்ன நடந்தது, வெனிசுலாவில் என்ன நடந்தது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ட்ரம்ப்போட அந்த எக்ஸ்தல பதிவு பார்த்துடலாமா? நான் மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். இந்த இடைக்கால வெனிசுலா அரசு 30 to 50 மில்லியன் பேரல் ஹை குவாலிட்டி தடை விதிக்கப்பட்ட இந்த ஆயில், அதாவது சான்சண்ட் ஆயில் அமெரிக்காவுக்கு கொடுக்குறேன், மார்க்கெட் ப்ரைஸுக்கே கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அந்த பணம் ஃபுல்லாக என்னுடைய டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்கும். இந்த பணம் நேரடியாக வெனிசுலா மக்களுடைய பெனிஃபிட்டுக்காக பயன்படுத்தப்படும். அதனால் எல்லா எனர்ஜி செக்டார்
அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எனர்ஜி செக்டர் எல்லாத்தையும் இமீடியட்டாக தயாராக இருங்க, ஷிப் எல்லாம் பை ஸ்டோரேஜ் ஷிப்புன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அண்டு டைரெக்டாக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் சார், அன்லோடிங் பண்ண போகிறோம் அமெரிக்காவுக்குள்ளான்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு. இவர் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே க்ரூட் ஆயிலோட விலை $2 அதிரடியாக குறைஞ்சிடுச்சு. அப்போ இப்போ ஆல்மோஸ்ட் 56.44 ஃபார் பேரல் பக்கம் வந்துருச்சுன்னாங்க. 60 பக்கம் இருந்தது, இன்னும் 56 பக்கமே வரும், அதை விட குறைவதற்கு வாய்ப்புகள்ன்றாங்க. அதை ஃபர்ஸ்ட் இருந்தே எதிர்பார்த்தது தான். வெனிசுலா தான் உலகத்திலே ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணுறாங்க, பட் அவங்களுடைய ஆயிலை தடை விதிச்சதுனால தான் இந்த விலையை, அந்த தடையை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக விலை குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த இடத்துல ஒரு செக் வைக்கிறாங்க. அமெரிக்கா என்ன செக் வைக்கிறாங்கன்னா, மற்ற நாடுகளுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த தடை விதிக்கப்பட்ட இந்த குரூடாயில் வந்து முழுக்க முழுக்க எங்களுக்கு தான் கொடுக்கணும், ஒட்டுமொத்த உற்பத்தியும். அதாவது சீனாவுக்கு 80% கொடுத்துட்ருக்காங்க, ஈரானுக்கு கொடுக்குறாங்க, ரஷ்யாவுக்கு கொடுத்துட்ருக்காங்க, இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க, இன்னும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒரு சில நாடுகள் வாங்குறாங்க. இனி யாருக்குமே கொடுக்கக்கூடாது, நேரடியாக அமெரிக்காவிற்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இது நம்ம என்ன சொல்லலாம், மிரட்டி பறிக்கிறாங்க. இது வந்து ஒரு வழிப்பறி கொள்ளை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இவங்க பாட்டு பொருளாதார தடை விதிச்சாங்கன்னா எல்லா நாடுகளும் அதை ஃபாலோ பண்ணணும். பொருளாதார தடை விளக்குனாங்கன்னா அது அமெரிக்காவுக்கு மட்டும்தான் விலக்கு, மற்ற நாடுகள் வாங்கக்கூடாது அப்படின்றது நம்ம எந்த வகையில் ஏற்றுக்க முடியாது. அது வேற வழியே இல்லை. உலக நாடுகளின் தாதான்னா அது அவங்க தான், அவங்க பேச்ச எல்லா நாடுகளும் கேட்கணும். இப்போதைய நிலைமைக்குங்க அமெரிக்காவை எதிர்த்து பேசுவதற்கோ கேட்பதற்கோ ஆட்கள் இல்லை. ஒரே ஒரு நாடு இன்னைக்கு வந்து சீனா வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஃபோர்ஜரின்ற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது எப்படி? பொருளாதார தடை விதிக்கப்பட்ட எண்ணெய் வளங்கள் எல்லாமே மற்ற நாடுகள் எதுக்கும் நீ அனுப்பக்கூடாது, எங்களுக்கு மட்டும்தான் அனுப்பணுன்றதுல நம்ம மறைமுகமாக என்ன உணரலான்னா, அந்த தடை விதிக்கப்பட்ட எண்ணெயை பெரிய அளவுக்கு சலுகை விலையில் 80% யார் வாங்குறாங்கன்னா இவங்க வாங்குறாங்க, சீனா வாங்குறாங்க. அதனால் சீனானுடைய ஆதிக்கத்தை அமெரிக்கா நேரடியாக இந்த இடத்துல கட் பண்ணுறாங்க. எப்படி அப்படி புரிஞ்சிக்கலாமா நம்ம? அது மட்டும் நான் இன்னொரு கூட நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம பாஷையில் சொல்லணுன்னா நிறைய தடவை நான் சொல்லுவேன், இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பெல்லாம் பேசும்போது அது புகழ்ச்சியாக இருக்கும். ஆனால் நம்ம மட்டும் எப்படி டீல் பண்ணுவோம், ஏதோ கல்யாணத்துக்கு போயிட்டு டீயும் பிஸ்கெட்டும் குடிச்சிட்டு சாப்பிட்ட மாதிரி தான் நம்ம பேசுவோம். அதுக்கான அர்த்தம் இன்றைக்கி புரிஞ்சிடும் நீங்கள். ஏன்னா ட்ரம்ப்போட ஒரே டைலாக்ல ஒட்டுமொத்த பிரிக்ஸ் கூட்டமைப்பே அப்படி அந்த பக்கம் தள்ளி வச்சிட்டார். எல்லாத்தையும் நாங்கள் தடை விதிக்கப்பட்ட எந்த நாடும் இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாதுன்றதுலையும். இதில் நம்ம இன்னொரு ஆங்கிள் என்ன பார்க்கலான்னா, அடுத்து சீனாவுடைய செல்வாக்கு எங்கே இருக்குது, எங்கே பெரிய அளவுக்கு ஆயில் வாங்குகிறோம் அப்படின்னா ரஷ்யா கிட்ட, இது இந்தியாவுக்கு சேர்த்தி தான். இப்போ அங்கேயுமே செக் வைப்பதற்கான அடுத்த கட்ட வேலை பண்ணுறாங்க. இப்போ இது எல்லாமே முடிச்சுட்டு ஒட்டுமொத்த எண்ணெய் உற்பத்தியை யாரோட கண்ட்ரோலில் கொண்டு வராங்க, அமெரிக்கா என்ற ஒற்றை நாடு மோனோபோலியாக கொண்டு வருவாங்க. எல்லா நாட்டுக்கிட்டையும் என்கிட்ட மட்டும்தான் நீங்கள் வாங்கணும், வேற எந்த நாட்டுக்கிட்டையும் வாங்கக்கூடாதுன்றதில் அமெரிக்கா ரொம்ப பிரைமரியாக செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சீனா கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதில் நீங்கள் தடை விதிக்கப்பட்ட கப்பல் மீது ஏதாவது வந்ததுன்னா, ஏற்கனவே 2 கப்பலை திருடிட்டு போயிட்டீங்க. இன்றைக்கி இன்னொரு சம்பவம் நடந்தது. அந்த கரேபியன் சீலிருந்து ரஷ்யாவை நோக்கி போன ஒரு கப்பல் பெல்லா 1 அப்படின்றாங்க. இந்த பெல்லா 1 அப்படின்ற ஒரு கப்பல் அமெரிக்கா அதிரடியாக போயிட்டு கைப்பற்றுறாங்க. கைப்பற்றிட்டு உடனடியாக அமெரிக்காவை நோக்கி தூக்கிட்டு போகிறாங்க. இந்த கைப்பற்றும் போது என்னென்னா, இதுவுமே லைக் ஒரு ஹாலிவுட் படத்தில் நடந்த சம்பவமாக தான் நான் பார்த்தேன் நான். ஏன்னா எப்படி வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவர்களை தூக்குனாங்களோ அதே மாதிரி தான் நான் இதையும் பார்த்தேன். ஏன்னா இது அவங்க அந்த கப்பல் நெருங்கும் போது எல்லாம் பெருசாக பேசினாங்க. ரஷ்யா வந்து நீர்மூழ்கி கப்பல் அந்த சம்பவ இடத்துக்கு அனுப்பிட்டு இருக்காங்க, அப்புறம் போர் கப்பல் அனுப்பிட்டு இருக்காங்க. மேபி அமெரிக்கா நெருங்கும் போது ரஷ்யா அவங்களை தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான், 2 நாடுகள் மோதிச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பிரளயம் அடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக போட்டிருந்தாங்க. ஆனால் ரஷ்யா வந்து வரதுக்குள்ளார அவங்க கண்ணு முன்னாடியே இந்த கப்பலை தூக்கியிருக்காங்க. நீர்மூழ்கி கப்பல் கிட்டத்தட்ட கண்ணு கிட்ட தொலைவில் வர்றதுக்குள்ளாரியே ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, ஐரோப்பா நாடுகள், நேட்டோ நாடுகளோட, ரஷ்யான்ற பாருங்க அமெரிக்கா, நேட்டோ நாடுகளின் உதவியோட இந்த ரஷ்யாவுடைய கப்பல், எண்ணெய் கப்பலை, பெல்லான்ற ஒரு கப்பலை வந்து தூக்கியிருக்காங்க. சரி, எங்கே நடந்தது, எப்படி போனது, எங்கே தூக்குனாங்க, அதை உங்களுக்கு வரைபடத்தோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். நான் ஏப்ரல் 1, 2025 பெல்லா 1ன்ற கப்பல்
ஈரான்லேருந்து கிளம்புது. எதற்காக? வெனிசுலாவிலிருந்து குருடாயிலை ஏற்றுவதற்காக அங்கேருந்து கிளம்புறாங்க. டிசம்பர் 17, 2025 யூஎஸ் கோஸ்ட் கார்டை வந்து பெல்லா 1 வந்து கிட்டத்தட்ட அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் தான் ஃபுல்லாக நிறுத்திட்டு இருக்காங்க. அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஃபுல்லாக ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் லோடிங் பண்ணாங்களா இல்லை ஏற்றுனாங்களா அப்படின்னு எதுவுமே தெரியல. டிசம்பர் 17 அப்புறம் திடீர்னு எப்போ விசிபிள் ஆகுது? ஜனவரி 1 இந்த அட்லாண்டிக் ஓஷனில் இந்த இடத்துல விசிபிள் ஆகுது. அப்போ ஜனவரி 1 அப்புறம் திடீர்னு ஜனவரி 6 இந்த இடத்துல என்னென்னா ஒரு அயர்லாந்து பக்கத்தில் கொஞ்சம் திடீர்னு விசிபிள் ஆகுது. அப்புறம் தான் அமெரிக்கா சுதாரிக்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க. யூகேனுடைய போர்க்கப்பல் நேற்றே அதிகமாக பறந்துட்டு இருந்தது அந்த ஏரியாவில். அப்பயே சந்தேகப்பட்டிருக்கணும் ரஷ்யா. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக என்கேஜாகவே இருந்தது. அமெரிக்கானுடைய போர் விமானம்லாம் திடீர்னு இங்கே யூகேவுக்கு வந்தது. பட் ஒரு பர்டிகுலர் கார்கோ விமானம் இஸ்ரேலுக்கு கொண்டு வந்து ஆயுதங்களை இறக்குனாங்கன்ற அடிப்படையில் பார்த்துச்சு. பட் இன்னொரு குரூப் அங்கேயே இதுக்காக தான் வெயிட் பண்ணாங்களான்ற மாதிரி பார்த்தோம். இன்றைக்கி கரெக்டாக 7 பர்டிகுலர் இடத்துல தூக்கிட்டாங்க. இது எங்கே நோக்கி போக வேண்டியதுன்னா ரஷ்யாவை நோக்கி போக வேண்டியது. இப்போ அதில் எவ்வளோ ஆயில் இருக்குது அப்படின்னா 40 50 மில்லியன் பேரல் அளவுக்கான ஆயில் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ ஆரம்பத்தில் அது ஈரானுடைய கப்பலாக கருதப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து இல்லை, இது ரஷ்யானுடைய ஷேடோ ஃப்ளீட் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இதில் ரஷ்யா வந்து நேரடியாக தனது எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு முன்பு இதை ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறது யார்? ஐரோப்பானுடைய கமாண்ட். யூஎஸ்னுடைய ஐரோப்பா கமாண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி தடை விதிக்கப்பட்ட கப்பல் சர்வதேச எல்லை பகுதியில் போயிருக்கும்போது அது தடை விதிக்கப்பட்டதுனால அமெரிக்காவுடைய உத்தரவின் பேரில் அந்த கப்பல் நாங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறோம், அமெரிக்காவுடைய ஒப்புதலோடு பிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொன்ன உடனே அமெரிக்கான்ற மாதிரி ஐரோப்பா சொன்ன உடனே அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் வார் பீட்டர் எக்ஸத் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் பொருளாதார தடை விதிச்சிட்டோம் அப்படின்னா இனி ஃபுல் எஃபெக்ட் தான், யாருமே எங்ககிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அது ரஷ்யாவாக இருந்தால் என்ன, அது சீனாவாக இருந்தாங்கன்னா, அது யாராக இருந்தால் என்ன, எங்களுக்கு எல்லாம் ஒன்று தான் அப்படின்றார். அப்போ அந்த எக்ஸலோட பதிவை நம்ம என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, அந்த ஒரு தைரியம். இவங்க ரஷ்யாவுடைய வான்தடுப்பு சாதனங்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் புஸ்வானம் ஆக்கிட்டு நிக்கோலஸ் மதுரோ அவர்களை தூக்கிட்டு வரும்போதே 2-3 நாளாக ரஷ்யாவை மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா வான்தடுப்பு சாதனம் ஒரு டம்மி பீஸை வச்சுட்டு இருக்காங்க, இவங்களாம் நம்மளுக்கு போட்டியா? நம்ம பக்கம் நெருங்கிறது கூட நாடுகள் கிடையாது, நம்ம தூசு தட்டுறது கூட அவங்களாம் நம்ம ஊர்லாம் இந்த தமிழ்நாடுலாம் அரசியல் டைலாக்லாம் ரொம்ப கோபமான ஒன்று பேசுவாங்க பாரு, அவர் கால் நெகத்து தூசிக்கு சமமா, அவர் கால் நெகத்துக்கு தூசிக்கு சமமானலாம் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி டைலாக்கை மேட்ச் பண்ணுறாங்க. எந்த நாடாக இருந்தாலும் சரி, என் கால் நெக தூசிக்கு சமமான்ற மாதிரி அமெரிக்கா தொடர்ந்து எச்சரிக்கை கொடுக்கறதும் இன்னைக்கு நடந்த இந்த கப்பலை கடத்திட்டு போகிறதும் நம்ம அந்த ஆங்கில தான் பார்க்க முடியுது. இது ஒரு பொழுது சர்வதேச கடல் பகுதியில் நீங்கள் கடத்திட்டு போகிறீங்க அப்படின்னா வெரி வெரி அப்நார்மல்ன்றாங்க. வெளிப்படையாக ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா, டிசம்பர் 24, 2025 மரினீரா அப்படின்ற ஒரு கப்பல் அடிப்படையில், அதாவது பெல்லா 1 வந்து மரினீரான்ற பேரில் இவங்க தான் பர்மிஷனே கொடுத்தாங்க. ரஷ்யாவுடைய ஃபெடரேஷனுக்கு வந்து டெம்பரரி பர்மிட் கொடுத்தாங்க. டெம்பரரி பர்மிட் அடிப்படையில் தான், ஏன்னா இடையில கொஞ்சம் ரஷ்யாவுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் போனோம். 1982 ஐநாவின் சட்டத்தின்படி சர்வதேச எல்லை பகுதியில் ஒரு நாட்டோட கப்பலையோ ஒரு நாட்டோட நேவிகேஷன் அடிப்படையிலோ யாரும் தடை விதிப்பதற்கோ இல்லை கடத்தி செல்வதற்கோ எந்த முகாந்திரமும் கிடையாது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் நடக்கிற சம்பவத்தை பார்க்க போகிறோம்னு இன்றைக்கி ரஷ்யா தரப்பில் சொல்லியிருக்காங்க. என்ன பார்க்க முடியுங்க? என்னங்க பார்க்க முடியும்? ஐநாவில் போயிட்டு முறையிட முடியும். ஐநாவாவது அங்கே இந்த டைலாக் அடிக்கடி வருது, டேஸாவது ஏற்கனவே அவன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பதிலுக்கு நீங்கள் ரஷ்யானே வருது பாருங்கள், ஏன்னா நீங்கள் நிறைய ஃப்ளோவில் டர்ன் ஆகுது. அமெரிக்காவுடைய கப்பலை கொண்டு போகிறதான் சாலைச்சிருந்தது. பட் ஆனால் இன்னொரு செக்குமே வச்சுட்டாங்க. கரீபியன் கடல் பகுதியில் வெனிசுலா பக்கத்தில் சோஃபியா அப்படின்ற மற்றொரு கப்பலையும் தூக்கிட்டாங்க. அதில் இன்னும் என்ன இருக்குது அதெல்லாம் தெரியல. பட் இதுவுமே ரஷ்யா ஃபேடோ ஸ்லீட்ன்றாங்க. அதில் பெரிய நிலக்கரி இருந்ததாக ஒரு சிலர் சொல்கிறாங்க. இல்லைப்பா அதில் வந்து சேம் க்ரூட் ஆயில் தான் இருந்ததாக சொல்கிறாங்க. அப்போ அடுத்தடுத்த 2 கப்பல்களை கடத்தி சென்று விட்டது, திருடி சென்று விட்டது அமெரிக்கா.
இது இல்லாமல் ஏற்கனவே 3 கப்பலை திருடி சென்றுள்ளது அமெரிக்கா. ஒட்டுமொத்தமாக சேர்த்தனோன்னா 5. ஏற்கனவே அமெரிக்கா சொல்லிட்டாங்க, ஐயா நீங்கள் இது மாதிரி கடத்திட்டு போனீங்களே அதெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா, இது என்ன கேள்வி, எங்களுக்கு தான் அந்த கப்பலையுமே நாங்கள் தான் பயன்படுத்த போகிறோம், அந்த ஆயில் பொண்ணு எண்ணம் தான் பன்னு எண்ணம் தான்ட்டார், யாரும் எங்கேயும் மிஸ் ஆகாது, எல்லாமே எங்களை தான் அப்படின்ட்டாங்க. இதில் ஒரு குறிப்பு ஒன்று சொல்ல மறந்துட்டுங்க, ட்ரம்ப் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் வெனிசுலாவில் இடைக்கால அரசை வந்து நாங்கள் அமெரிக்காவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லை. ஆனால் மற்றொரு குறிப்பு உங்ககிட்ட சொல்கிறேன் நான், இதை வெனிசுலா ஒத்துக்குமானா கண்டிப்பாக ஒத்துக்கும், 100% ஒத்துக்கும். அவங்க ஆரம்பத்துலேருந்தே கேட்டுட்டு இருக்காங்க. இது வெனிசுலாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவுக்கு உந்துதலாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க இத்தனை நாள் அமெரிக்காவுக்கு எஞ்சிட்டு இருந்தாங்க, இந்த பொருளாதார தடையை நீக்குங்கன்னு சொல்லிட்டு. அவங்க நிக்கோலஸ் மதுரா மட்டும் தான் இடைஞ்சலாக இருந்தார். அதனால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவர் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அதனால் இடைக்கால அரசு மேபி ஒத்துக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன், பெரிய மாறுதலாம் இல்லை. பட் இன்டீரியர் மினிஸ்டர் கேபோலான்னு சொல்லிட்டு அவர் மட்டும் தான் கொஞ்சம் நிறைய டைலாக் விடுறாரு. ஆனால் அமெரிக்காவுடைய ஹிட் லிஸ்ட்டில் அவர் இருக்கிறார். மதுராவுக்கு அப்புறம் அவர் தூக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். தூக்கணுன்னா போட்டாலும் போட்டுருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உள்ளுக்குள்ளே. இப்போ ஒரு சில ஆளுங்களை வச்சு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இந்த ரோட்ரிகஸ் அவர்கள் ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. அதாவது இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, மதுராவுக்கு இருந்த அந்த செக்யூரிட்டி பர்சன்லாம் இருக்காங்கல்ல, எல்லாத்தையும் நீங்கள் கிளம்புங்கப்பா, என் கண் முன்னே நிற்காதீங்க, நான் புது ஆள் போட்டுக்கிறேன், நீங்கள் போங்கன்ட்டாங்க. அது 2-3 காரணங்கள் நம்ம சொல்லலாம். மேபி யார் பார்த்தாங்க, இராணுவ புரட்சின்ற பேரில் இந்த அம்மாவை தப்புன்னு ரம்மி ஆக்கிட்டு உட்கார வச்சிருவாங்க. ஏன்னா சூழ்நிலை திடீர்னு அமெரிக்கா பக்கம் சாஞ்சிட்டாங்கன்னா. அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் கிளப்பி நான் புது செக்யூரிட்டி போட்டுக்கிறேன், கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுங்கன்னு அனுப்பி விட்டாங்களாம். அப்பயே நம்ம அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடிகிறது. பார்க்கலாம். ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட் ஒன்று முடிச்சுட்டு போயிடுறேங்க. அமெரிக்கா வந்து கட்டுக்கதைகளை அவிழ்த்தி விட்டுருக்கிறது. நாங்கள் துருக்கி கிட்ட பேசணும், துருக்கி மூலிமா ஒரு ஆஃபர்லாம் கொடுத்தோம், அதை வந்து மதுரோ அவர்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, மடுரோ அவர்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாருலாம் சொன்னாங்கல்ல. இன்றைக்கி எர்டோகன் அவர்கள் வந்து அவரை பற்றி எதுவுமே என்கிட்ட யாரும் பேச கிடையாதுன்ட்டார். மடுரோவை பற்றியோ இல்லை பேச்சுவார்த்தை பற்றியோ அமெரிக்காவை என்கிட்ட யாருமே பேசுகிறதில்ல, சும்மா அந்த தகவலை கொண்டு வந்து உண்மைலாம் கேட்காதீங்க, அமெரிக்கா பேசுனாங்க பாதி போய் தான், ஏங்க அதை வந்து என்கிட்ட கேட்குறீங்கன்றாங்க. என்ன தெய்வமே, உங்கள் தெய்வ நாடு இப்படி சொல்லலாமா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு அடுத்து நம்ம எங்கே போகிறோம், அங்கே ஈரான் கிட்ட போகிறோம். அடுத்தடுத்த 3 முக்கிய நகரங்களை இழந்து விட்டது ஈரான். அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் போராட்டக்காரர்களுடன் இணைந்து அமைதியான முறையில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஒரு சில இடத்துல ஆயுததாரிகள் வந்து கைப்பற்றியதாகவும் கூறியிருக்கிறார்கள். இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் 2 ஸ்டார் போட்டிருக்கு பாருங்க, ஹப்டனன்னு சொல்லிட்டு 2 பச்சை கலர் ஸ்டார் இருக்குல்ல, இந்த 2 பகுதியும் முழுக்க அங்கே இருக்கக்கூடிய குர்திஷ் போராட்டக்காரர்கள் இருக்காங்கல்ல, அங்கே குர்திஷ் மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. ஈரானுக்கு மேலே முழுக்க இந்த டேஷ் ஃபுல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு. அங்கே கட்டுப்பாடுனா அந்த நகரம் முழுவதும். அப்போ அங்கே காவல்துறை பெருசாக எதிர்க்க முடியாது இல்லையா, அதனால் இந்த ஏரியா ஃபுல்லாக அவங்க கட்டுப்பாட்டுக்கு வந்ததுனால இப்போ நான் கேள்விப்பட்டேன் வரும்போது ஈரான் வந்து ஈராக்கு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி உங்கள் இராணுவத்தையோ காவல்துறையோ இணைந்து அதை கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா, அந்த போராட்டத்தில் உள்ள நுழைய முடியுமான்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. மேற்கொண்டு இந்த போராட்டம் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல இருக்குது. அப்புறம் ஈரானில் சிராஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் பெரிய ஒரு போராட்டம் வன்முறை களமாக மாறி நிறைய பொது சொத்துக்களை சேதம் விளைவிக்கப்பட்டு பெரிய துப்பாக்கி சூடுகள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுவரை 40 to 50 பேர் பக்கம் இறந்து போனதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஈரான் அரசாங்கம் அறிவிக்கவில்லை என்றாலும் நேற்று வரை 35 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 4ஆம் தேதி தான் போராட்டம் பெருசாக இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இந்த போராட்டம் எல்லாமே வந்து வன்முறை களமாக இருந்தது. எல்லா இடத்துலையுமே வந்து வன்முறை களமாக இருந்தது. அது காவல்துறை வந்து ஒடுக்குவதற்கு ட்ரை பண்ணால் கூட பெருசளவுக்கு பண்ணுறாங்க. ஆனால் மற்ற நாடை விட இந்த நாட்டில் குறிப்பாக ஈரானில் போராட்டம் பண்ணுறாங்கன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா இவங்கெல்லாம் போடுற ஆளுங்க டப்புன்னு போட்டுருவாங்க, விசாரணை கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்களாம். அதையே மீறி இவங்க போராடுறாங்கன்னா பெரிய விஷயம்தான். இதே ஐரோப்பாவிலையோ இல்லை இந்தியாவிலையோ இங்கெல்லாம் ஜனநாயக நாடு, ஏன்னா ஜனநாயக ரீதியாக போராடும். அங்கெல்லாம் வெளியே வந்து போராடினா மறைமுகம் வந்து போட்டே இருப்பானுங்க, திடீர்னு கைது பண்ணுவாங்கன்னு இவரோடு இருக்கியா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு வச்சுருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி போராடுறாங்க அப்படின்னா அந்த ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வெறுப்பை தான் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதாவது ஈரானுடைய ஜுடிஷியரி சீஃப் என்ன சொல்கிறாருன்னா, இது முழுக்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் பின்புலமாக இருந்து கொண்டு வேலை செய்கிறதுன்றாங்க. ஆனால் பெசஸ்கியன் அவர்கள், ஈரானுடைய பிரசிடென்ட் பெசஸ்கியன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா,
இதை நான் யாரையும் ப்ளேம் பண்ண விரும்பலை. ஸ்டூடெண்ட், எம்ப்ளாயி, பீப்புள் எல்லாத்தையும் நான் யாரையும் தே ஆர் நாட் டு ப்ளேம். நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கணுமோன்னு எனக்கு தோணுதுன்னு வெளிப்படையாக சொல்கிறாரு. அதுதான் உண்மையும் கூட. நீங்கள் இன்டர்னலாக உங்கள் அரசாங்கத்தை சரியான முறையில் லஞ்சம் வாங்காமல் வேறு எதுவும் பண்ணாமல் ரன் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவருக்குள்ளே தோணும். அவர் அப்பப்போ திடீர்னு கொஞ்சம் உண்மையை பேசுவார் தான். ஆனால் இன்றைக்கி போராட்டம் என்பது நிறைய பகுதியில் அமைதியான முறையில் நடந்தது. ஈரானில் அமைதியான முறையில் தெஹ்ரான் போன்ற பகுதியில் நடந்தது. இந்த எண்ணெய் உற்பத்தி பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்துல கூட உற்பத்தி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்களும் அமைதியான முறையிலே நடந்தது. இதில் என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்னா, அமெரிக்கா கொடுத்த வார்னிங் தான். இந்த ஒரு பேர் என்னப்பா, லின்சே கிரஹாம், அவர் ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, காமேனி அவர்களே, அலி காமேனி, உங்கள் பீப்புளை நீங்கள் கொன்னீங்க அப்படின்னா, உங்கள் பீப்புளை அதாவது உங்கள் மக்களை நீங்கள் கொன்னீங்க அப்படின்னா உங்களை கொல்றதுக்கு எங்கள் ட்ரம்ப் வருவார். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் அவங்கள போட்டிங்கன்னா நாங்கள் உங்களை போட்டுருவோம். அவ்வளோதான். இனி அந்த மக்கள் எங்களோட மக்கள். ஈரானுடைய மக்கள் விடுதலைக்காக அமெரிக்கா எந்த அளவுக்கும் இறங்கி தயாருன்ட்டாங்க. நேற்றே ட்ரம்ப் அவர்கள் மேக் ஈரான் கிரேட் எகைன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஈரானுக்குள்ள பெரிய சம்பவம் காத்து கொண்டிருக்கிறது. அதை எப்படி அடக்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போ கூட ஃபைனலாக ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க, போராட்டக்காரர்களே உங்களோட முழு கோரிக்கையும் நிறைவேற்றப்படும், எல்லாம் வாங்க அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா ஆயுதம் ஃபுல்லாக உள்ளே நுழைஞ்சிச்சுன்னா அது கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. இந்த ரேசா பலாவி அவர் இந்த மாதிரி சமயத்தில் நானும் உள்ளே போகிறேன், இப்போ இது மாதிரி சமயத்தில் அங்கே போனாதான் 100க்கும் மேற்பட்ட நகரங்கள் பெரிய அளவுக்கு போராட்ட களங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. மக்களை கொன்று குவிக்கிறார்கள். நான் போய் காப்பாற்றலாம் என்ன ஆகுதுன்னா, போய் கூட்டத்தில் ஒன்று உங்களையும் போட்ட போகிறாங்க. ரொம்ப நாளாக கனவு வேறு காண்டுட்டு இருக்கீங்க, அமெரிக்காவில் இருந்துட்டு நோகாமல் ஆட்சியை பிடிச்சிடலான்ட்டு. அப்புறம் அங்கே நான் போகிறேன்னா இப்போ எங்கே போவீங்க? அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே இல்லை. ஒரு கலவர பூமியாக இருக்காங்க ஈரானுக்குள்ளார. பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரேன்னு சொன்னாலுமே இப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சமயத்தில் இஸ்ரேல் தாக்கல் நடத்தினாங்கன்னா இந்த கலவரம் இன்னும் மோசமாக வெடிக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ இஸ்ரேல் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துமா அப்படின்னா ரொம்ப நாசுக்காக இருக்காங்க. ஆனால் 2 அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் அங்கே ஈரானை நோக்கி போன மாதிரி இருக்குது. ஆனால் வழக்கமாக சிக்னல் கிடைக்கும். இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அந்த ஜிபிஎஸ் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க. இங்கேயுமே ரெட்சி கடல் பகுதியில் கூட ஒன்று வந்ததா இன்னைக்கு காலையிலேருந்து மெசேஜ் பார்த்து, ஆனால் எதுவுமே லிங்க் கிடைக்கல. பட் ஆனால் மறைமுக மறுவைத்த நபர்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, இந்த சந்தர்ப்பத்தை இஸ்ரேல் பயன்படுத்துது அப்படின்றமா சொல்கிறாங்க. இன்னொரு ரிப்போர்ட் என்ன வரும்னா, இல்லை நம்ம ஏன் தேவையில்லாமல் அடித்து அவங்கள ரிட்டன் அடித்து தேவையில்லாமல் நம்மளுக்கு சேதாரம் அப்படியே விட்டா உள்ளே அதை வச்சே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமா? ஈராக்கினோட எல்லை பகுதியில் மக்களோட மக்களாக ஏற்கனவே ஒரு சில குர்திஸ் ரீஜனில் கைப்பற்றி இருக்கிறாங்க இல்லையா, அப்படியே ஊடுருவி விட்டு அப்படியே உள்ளே இன்டர்னலாக பிடிச்சிக்கலாமான்னு இன்னொரு எண்ணத்துல இருக்காங்களாம். மேபி அது சிஐஏ ஆல்ரெடி என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, மொசாத் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு வருகின்ற நகரை வச்சு தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த தடவை அமெரிக்கா போனதுக்கப்புறம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஒரே ஒரு சின்ன தகவல் கூட பிசிறு தட்டில் வெளியே கசியில் ரொம்ப சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. வெனிசுலாவில் எப்படி நடந்ததோ அதே மாதிரி தகவல் கசியாமல் பார்த்துக்கிறாங்க. போன தடவை தான் கொஞ்சம் ஃபுல்லாக தகவல் கசிஞ்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு பார்க்குறாங்க. ஸோ ஏதோ ஒரு சம்பவம். அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த தடவை நம்மளை பொங்க வைக்க போகிறாங்க, ஊரில் போயிட்டு ஒன்றும் பண்ண போகிற நம்ம நியூஸு சேனல் இங்கே தான் உட்காந்துருப்போம்னு நினச்சிட்டே இருக்கிறாரு. அதை நோக்கி தான் போதும்னு தெரியுது. ஏன்னா ஆராய்ச்சி அவர்கள் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, அமெரிக்கா கிட்ட எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பேச்சுவார்த்தையே கிடையாது, அதுக்கான ரெஸ்பான்ஸ் சரியாக இல்லை, அது வரைக்கும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவு. அடுத்த பதிவு நம்ம சவுதி அரேபியா ஒரு ட்ரிமாண்ட்ரஸ் ஜாப் பெரிய அளவுக்கு பண்ணிட்டாங்க. இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் இந்த வரைபடத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பச்சை கலரு இது ஆக்சுவலாக இதையும் மிகைப்படுத்தி தான் போட்டிருக்காங்க. அதை விட கம்மியாக தான் இருந்தது ஏமன் அரசாங்கம். இந்த வெந்தய கலர் ஃபுல்லாக எஸ்டிசி யூஏஇ பேக்கடு ஃபோர்ஸாக இருந்தது 1ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும். கரெக்டாக 6 நாளுங்க, 6 நாளில் ஒட்டுமொத்த ஏரியாவும் வளைச்சி தொடச்சி எரிஞ்சிட்டாங்க அப்படின்னா பெரிய விஷயந்தான். இன்றைக்கி அடுத்தவங்களுக்கு வரைபடத்தை காட்டுற பாருங்க, கொஞ்சோண்டு தான் இருக்குது. அந்த கீழே இருக்கிற வெந்தய பகுதி இருக்குல்ல, இது நேற்று அது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இடம் தான் ஆடன்னு சொல்கிறாங்க. எஸ்டிசியினுடைய மிக முக்கிய பகுதி, அதாவது ஆயுதங்கள், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேர் என்ன எஸ்டிசியினுடைய
தலைவர் என்ன ஜுபாடி அவருடைய பேலஸ் எல்லாமே அங்கே தான் இருந்தது. பட் அவரை நீக்கிட்டாங்க, எஸ்டிஸ்லேருந்து நீங்கள் கிளம்புப்பான்ட்டாங்க. முழுக்க ஏமனுடைய கட்டுப்பாடு, NSF அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சவுதியுடைய பேக்டு ஃபோர்ஸ் கட்டுப்பாட்டில் வருது. சவுதி அடிச்சிட்டாங்க ஃபுல்லாக, இன்றைக்கி பேலஸ் அடிச்சிட்டாங்க, முழுமையாக தும்சம் பண்ணிட்டாங்க. அப்போ எமினி ஹவுதிகளை தவிர மீதி மொத்த பகுதியும் யாரோட கட்டுப்பாட்டில் வருகிறது? சவுதியினுடைய கட்டுப்பாட்டில் வருது ஏமன். இது ஒரு பெரிய திருப்பு முனையாக பார்க்கலாம். ஏன்னா எமினி ஹவுதிகளும் வந்து சவுதிகளோட எதிரிகள் தான், பெரிய நண்பர்கள்லாம் கிடையாது. நாளைக்கு எமினி ஹவுதிகள் ஏதாவது கொஞ்சம் வாலாட்டினானா கூட ஈஸியாக சவுதி அரேபியா உள்ள ஒட்டனருக்கு ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு முழுமையாக அவங்கள சூழ்ந்திருக்காங்க. அந்த வரைபடங்களை பார்த்தாவே நமக்கு தெரிகிறது. எனக்கு உள்ளுக்குள்ளே இன்னொன்று தோணுச்சு, ஒருவேளை இதுலேயும் அமெரிக்கா பின்புலமாக இருந்து இல்லை இஸ்ரேலினுடைய திட்டத்தில் எமினி ஹவுதிகள் தொடர்ந்து ரொம்ப நாளாக கொஞ்சம் அப்படியே பண்ணுறதுனால இப்படி சவுதி மூலயமா கட்டுக்குள்ளே கொண்டு வராங்களா, சவுதி அந்த அளவுக்கு வந்து உடன்படுவாங்களா, அது நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு சவுதியிலிருந்து ஃபாரின் மினிஸ்டர் இன்னைக்கு சோமாலியா போயிருக்கிறார். 2 காரணங்களுக்காக பார்க்கலாம். இந்த எஸ்டிசியினுடைய முக்கிய தலைவர் இங்கிருந்து சோமாலியாவுக்கு தப்பி போயிட்டாருன்றது ஒன்று. சோமாலியா பக்கத்தில் அங்கே ஒரு போர்ட் ஒன்று அமைக்கலான்னு பார்க்குறாங்க. ஏற்கனவே இஸ்ரேல் வந்து சோமாலியா லேண்டில் ஒரு போர்ட்டு கட்டலான் இருக்காங்க. ஏற்கனவே இன்றைக்கி ஃபாரின் மினிஸ்டர் போயிட்டு விசிட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தூதரகத்தை ஓப்பன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மற்ற எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அப்போ சவுதி சோமாலியாவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுறாங்க, சோமாலியா லேண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுறாங்க. ஒருவேளை சோமாலியாவை சமாதானப்படுத்துறதுக்காக சவுதி போகிறாங்களா, அமெரிக்கா வந்து மேபி சொல்லி அமைச்சிருக்காங்களா, அது அந்த ஆங்கிள்லேயும் பார்க்கணும் நம்ம. பட் இந்த இடத்துல ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் பெருசாக போகுது, சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு சவுதி இந்த அளவுக்கு பேக்டு ஃபோர்ஸ் மூலிமா ஒட்டுமொத்த ஏமனையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா இது பெரிய விஷயம். யுஏஇக்கு சரியான அடி. இங்கே மட்டும் இல்லை, அல்ஜீரியாவிலிருந்தும் யுஏஇ வந்து வெளியேற சொல்லியிருக்கிறாங்க. ஏகப்பட்ட வேலை செய்கிறாங்கன்றாங்க. இந்த அரபு நாடுகளில் எல்லா இடத்துலையும் தீவிரவாதத்தை வளர்த்தி பெருசாக ஆயுதம் கொடுக்கறது யார் அப்படின்னா அந்த யுஏஇ தான். அவங்க தான் பெருசாக இந்த சோமாலியாவிலையும் பார்த்தாலும் சரி, அதுக்கு மேலே சூடான்லேயும் சரி, எல்லா பகுதியிலையும் எங்கே தான் அப்படின்னா இவங்க பெரிய வேலை பண்ணுறாங்க யுஏஇ. அதனால் அல்ஜீரியாவை என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வெளியேறுங்க. சமீபத்தில் ஒரு சில ஆய்வுக்குட்படுத்தப்பட்டதில் அங்கே இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களுக்கு தொடர்ந்து ஆயுதங்கள் கொடுக்கறதுனால நீங்கள் ஏரியா பக்கமே திரும்பிடாத, கையை காலை உடைச்சிடுவேன், வெளியேறுங்கன்ற மாதிரி மிரட்டி விட்டுருக்குறாங்களாம். இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பதிவுங்க. சரி, ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதி தான், கிளைமேக்ஸ் தான், டாப் கியரு. காரணம் என்ன அப்படின்னா, நான் உங்ககிட்ட காலையில் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னேன். கிரீன்லாந்து நீங்கள் வேறு வழியே இல்லாமல் அமெரிக்காவுக்கு நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்கான காலம் வருது. அப்படி இல்லைனாலுமே ஏதாவது 2 நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சப்போர்ட் பண்ணி கொடுத்து தீருவாங்க. அது வேறு வழியே இல்லை, காலத்தின் கட்டாயம். அமெரிக்கா கேட்டால் கொடுத்தாங்க, ஏன்னா அவங்க வேர்ல்டு தாதா, அவங்களெல்லாம் மிஞ்ச முடியாது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள எதிர்ப்பதற்கு இது வரைக்கும் எந்த நாடும் இல்லை. அப்படி தான் அவங்க மனதைரியத்தில் இருக்காங்க, அப்படி தான் சூழ்நிலையும் போகுது. நம்ம பிரிக்ஸ் கூட்டமைப்பெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் டம்மி பீஸ் ஆகிடுச்சு, ஒன்றுமே இல்லை. இதுமாரி புதிய நாணயமாவது ஒன்றாவது எல்லாத்தையும் சும்மா இப்படி தள்ளிட்டாரு ட்ரம்ப். அதாவது என்ன அங்கே புதிய நாணயம் பற்றி பேசுகிறீங்க என்ன அப்படின்ட்டு அசால்ட்டாக தள்ளி விட்டு ரைட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டுக்கிறாருங்க. எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் கூட்டம் போட்டாலும் வேஸ்ட்டு தான்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி பைடன் இருக்கும் போல என்ன மாதிரிலாம் பேசணும், அவ்வளோதான், ஆச்சா போச்சானம்மா எல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டாரு. சரி, என்னென்னா இப்போ 2 நாடுகள், ஒன்று ஃப்ரான்ஸ், இன்னொன்று ஜெர்மனி, பேசாமல் கிரீன்லாந்து அமெரிக்கா வந்து கைப்பற்றினா அவங்களோட கோஆர்டினேட் பண்ணிக்கலான்ற மனநிலைக்கு வந்ததாக ராய்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம்னா இந்த ட்விட்டு மூலிமா புரிஞ்சிக்கலாம். இன்றைக்கி ஐரோப்பாவில் ஒரு சில நாடுகள்லாம் நாங்கள் நேட்டோவிலிருந்து வெளியேறோம் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அவர் இன்றைக்கி எக்ஸ்தலத்தில் போட்டிருக்கிறார். என்ன போட்டிருக்கிறாருன்னா, நேட்டோ ரசிகர்களே நினைவில் கொள்ளுங்கள், வெறும் 2% ஜிடிபி மட்டும்தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி செலுத்திட்டு இருந்தீங்க. நான் வந்ததுக்கப்புறம் தான் என் நம்பிக்கையின் பேரில் தான் இன்றைக்கி நீங்கள் 5% அளவுக்கு மரியாதையாக நீங்கள் வந்து மரியாதை நிமித்தமாக நீங்கள் செலுத்திட்டுருக்கீங்க. இதுக்கு முன்னாடி 2%, இப்போ தான் 5%. அதுலேயும் சில பேர் வந்து செலுத்த முடியாதுன்னெலாம் சொல்லியிருக்கீங்க. ஆனால் நம்ம எல்லாமே நண்பர்கள் தான். எங்களுடைய பங்கு இல்லைன்னா இன்றைக்கி உக்ரைனை எப்படி ரஷ்யா ட்ரீட் பண்ணதோ அதே மாதிரி தான் ஐரோப்பாவையும் கைப்பற்றி இருக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நான் தனியாக 8 போர்களை முடித்தேன். நார்வே முட்டாள்தனமாக எனக்கு நேட்டோ உறுப்பினர் தான் நார்வே, ஆனால் எனக்கு நோபல் பரிசு கொடுக்கல. அது முக்கியம் அல்ல.
முக்கியமானது என்னவென்றால் நான் மில்லியன் கணக்கான உயிர்களை காப்பாற்றினேன். ரஷ்யா மற்றும் சீனா, அமெரிக்கா இல்லாமல் நேட்டோவை பற்றி எந்த பயமும் இல்லை. மற்றும் நாங்கள் உண்மையில் அவர்களை தேவைப்படும் போது நேட்டோ அவங்களுக்காக இருப்பதில்லை. கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. நாங்கள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு கூட அமெரிக்கா என்ற ஒற்றை நாடு இல்லைன்னா ஐரோப்பாவே இருக்காது. ஒரே ஒரு சின்ன நாடு கூட பயப்படாது, முடிஞ்சிரும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இந்த எச்சரிக்கை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, மரியாதையா கிரீன்லாண்டை எனக்கு கொடுத்துடுங்க, இல்லைன்னா நான் வெளியேறிட்டேன்னா உங்கள் நாட்டை நீங்கள் இழந்துடுவீங்க. நட்புன்ற பேரில் இத்தனை நாள் உங்களை காப்பாற்றிட்டு இருக்க, அந்த மரியாதையை காப்பாற்றிக்கோங்கன்றாரு. ஒன்றுமே அவர் வெளிப்படையாகவே கிட்டத்தட்ட சொல்கிறார். அப்புறம் அடிக்கடி என்ன சொல்கிறாரு, 8 போரை நிறுத்துறேன்னு சொல்கிறாரு. அவருக்காகவே அந்த வரைபடத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்கள். இப்போ ஒரு 1ஆம் தேதிக்கு அப்புறம் கனடா, கொலம்பியா, கியூபா, காசா, கிரீன்லாந்து, ஈரான், மெக்சிகோ, பனாமா, வெனிசுலா, இது எல்லாமே தாக்கல் நடத்த போகிறோன்னு சொல்லப்படுகிற பிளேஸ். ஒரு சிலர் தாக்கல் நடத்திட்டாரு. இவர் 8 போரை நிறுத்தணும்னு பிரிண்ட் அவுட்டை வச்சுட்டு சுற்றுறாரு. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சல், நன்றி, வணக்கம்.